பாயிண்ட் பி. பாயிண்ட் பியில் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தி அப்படின்னா பக்கத்தில் என்ன எழுதியிருக்கேன் வாசிங்க. அட்டோன்மெண்ட் அப்படின்னா என்னது? பாவ நிவர்த்தி. அட்டோன்மெண்ட்னா என்னது? பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தி என்றால் என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவ நிவர்த்தி என்பது பாவத்திற்கு எதிரான தேவ கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்வது தான் என்னது? பாவ நிவர்த்தி. தேவனுடைய கோபாக்கினை, பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு நம்மேல் வருகிற கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்வது தான் பாவ நிவர்த்தி. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது என்ன தெரியுமா? பாவத்திற்கான தண்டனையை தவிர்ப்பதற்காக செயல்படும் சிறப்பான செயல் தான் என்னது? பாவ நிவர்த்தி. இது ரெண்டு முதல்ல புரிஞ்சுக்கணும். பாவ நிவர்த்தினாலே என்னன்னு நமக்கு என்ன பண்ணுறது? மாட்டை பலிடுறது, ஆட்டை பலிடுறது அளவுதான். அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் செய்த பாவத்து நிமித்தம் தேவனுக்கு நம்மேல் இருக்கிற கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொள்வது தான் இந்த பாவ நிவர்த்தி. இந்த பாவ நிவர்த்தின்னு ஒன்று இல்லைன்னா தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாயிருப்போம். ரெண்டாவது, பாவத்திற்கான தண்டனையை தவிர்ப்பதற்கான செயல்பாடு எது தெரியுமா? சிறப்பான செயல் எது தெரியுமா? இந்த பாவ நிவர்த்தி. வேதம் இந்த இரத்தத்தை குறித்து சொல்லுகிறது. பாவ நிவர்த்தி இரத்தத்தை குறித்து சொல்லுகிறது. வேதத்தில் பொதுவாக இது பாவ நிவாரண பலி என்று அழைக்கப்படுது. ஏதாவது ஒரு இரத்தத்தை பலி செலுத்துவதாய் அமையும். ஏதாவது ஒரு இரத்தத்தை பலி செலுத்துவது தான் என்னது? பாவ நிவர்த்தி. ஓகேவா? எல்லா மனிதரும் பாவம் செய்தவர்கள். தேவ நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தகுதி உள்ளவர்கள் தான் யாரு? மனிதர்கள். எல்லா மனுஷர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினைக்கும் நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தகுதி உள்ளவன் தான் யாரு? நீங்களாம் அப்படியே எல்லாம் பெரிய வானத்திலேருந்து வந்த பரிசுத்தவான்கள், தேவ தூதர்களா? யோசிச்சு பாருங்க. ஆமென். நியாய தீர்ப்பு தண்டனைக்கு தகுதியானவர்கள் தான் யார்? மனிதர்கள். நீங்கள் சொல்கிறத யோசிக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனாலும் சொல்கிறேனே. சங்கீதம் 7:11 வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 7:11. தேவன் கொஞ்சம் வேகமா. நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். சினம் கொள்கிற தேவன். தேவன் எப்படிப்பட்டவரா? பாவிகளின் மேல். ஆமென். புரிஞ்சா? சரி வாசிங்க. ரோமர் 1:18. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. போதுமா? அப்ப அநியாயம் செய்கிற மனுஷன் இருக்கிறான். ஆமென். தேவனுடைய நியாய தீர்ப்பு தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள் தான் யாரு? மனிதர்கள். இன்னொன்று சொல்கிறேனே, வாசிங்க. ரோமர் 3:10. அது எப்படி எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல போய்? அதுவும் வசனம் இருக்கு. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான், இது பழைய ஏற்பாட்டை பேசல, நான் புதிய ஏற்பாட்டை தான் பேசுகிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்னதை தான் சொல்கிறேன். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. போதும். நீதிமான் ஒருவனும் இல்லைனாலே என்ன அர்த்தம்? எல்லா பயிலும் பாவின் தான் அர்த்தம். தேவனுடைய கோபத்திற்கு நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு தகுதியானவன் தான் யாரு? மனிதன். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? தேவன் தமது இரக்கத்தினாலே மனிதர்கள் அந்த தண்டனைக்கு தப்பும்படியாக வழிவகையையும் ஏற்படுத்தினார். அதையும் அவர் தான் பண்ணார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? அப்போ நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நியாய தீர்ப்புக்கு தகுதியானவன் தான், நான் தண்டனைக்கு தகுதியானவன் தான். அவருடைய இரத்தத்தினாலே என்னாச்சு தெரியுமா? இந்த இரக்கத்தை, தேவனிடத்திலிருந்து இந்த இரக்கத்தை பெற்று மனிதர்கள் தண்டனைகளுக்கு தப்பி வச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குற்றவாளின்னு என்ன பண்ணியிருந்தாரு? தீர்த்திருந்தார்னா நம்ம நரகாக்கினைக்கு பாத்திரமானா இருந்திருப்போம். ஆண்டவர் நம்மளை என்னது, நம்ம அப்படி என்ன பண்ணலை?
கெட்டவன்னு நம்ம என்ன பண்ணலை, ஒதுக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? நம்ம அப்படி தான் வாழ்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நிற்கிறோமா, வசனத்தின்படி நிற்கிறோமா, ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? ரொம்ப முக்கியம். சபையிலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், படிக்கிற ஸ்தலத்திலையா இருக்கட்டும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அவர் நமக்கு சரியாக சரி கட்டியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம இல்லை, நம்ம நரகாக்கினைக்கு பாத்திரவான். தகுதி உடையவனுக்காக ஒருத்தர் வந்து ரத்தம் சிந்தினா கூட பரவாயில்லைங்க, தகுதி இல்லாத நமக்காக வந்து அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார், நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். வேதம் கூறு ரத்தம் என்ன? ஆமென். அது ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அல்ல. வேதம் கூறும் ரத்தம் அது ஒரு பறவையினுடைய பலி செலுத்துகிற ரத்தம் மட்டும் அல்ல. வேதம் கூறும் ரத்தம் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக மனித சாயலானார். ஆமென். அவருடைய ரத்தம் நம் பாவங்களை மூடலை, சுத்திகரிச்சிருக்கு, கழுவி இருக்கு. ஆமென். இப்போ சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், விசேஷித்தவர்களா இல்லையா? அந்த கனத்தை, மகிமையை ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவ கோபானைக்கு தப்பிக்க பிழைக்கும்படியாக யூதர்கள் மிருக ஜீவன்களை என்ன பண்ணாங்க? யூதர்கள் பலி செலுத்தினாங்க. மனிதனுக்கு பதிலாக அந்த மிருகம் தேவ கோபாக்கனைக்கு பலியானது அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 4வது எடுக்க வேணாம், 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். லேவியராகமம் 16வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். என்னது? மனிதனுக்கு பதிலாக மிருக ஜீவன்கள் தேவ கோபாக்கனிக்காக என்ன பண்ணப்பட்டது? பலியிடப்பட்டது. இந்த விதமான பலிகளோடு கூட தேவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளை குறித்து பாவ நிவர்த்தி நாளாக ஏற்படுத்தினார். உங்களுக்கே தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவான்? ஆசாரியன் என்ன பண்ணுவான்? பிரதான ஆசாரியான் என்ன பண்ணுவான்? பலிபீடத்துக்குள்ள போய் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவான். போகிற ஆள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கயிறை கட்டி தான் அனுப்புவாங்க. இந்த ஆள்கிட்ட நிறையா பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கேயே அடி தான். அவனை அப்புறம் என்ன பண்ணணும்? கயிறை வச்சு தான் வெளியில் இழுக்க முடியும், செத்து தான் வரணும். அவ்வளோ மகிமையான தேவன், யோசிச்சு பாருங்க. ஆமென். ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணுவாராம்? பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்? முதல்ல அவனுக்காக ஒரு பலி செலுத்தணும், ரெண்டாவது ஜனங்களுக்காக ஒரு 2 தடவை தான் உள்ளே போக முடியும். பிரதான ஆசாரியனே தேவனுக்கு பக்கத்தில். ஆனால் அப்படியே கொஞ்சம் பரட்டி பாருங்கள், அந்த ஆல்மைட்டி காட் அவர் மனுஷனுக்காக இறங்கி பக்கத்தில் வந்துட்டார். சே, என்ன ஒரு மகிமை! சொல்கிறது புரியுதா? அந்த கடவுள் வேற, இந்த கடவுள் வேற இல்லை, தேவன் ஒருவரே. அந்த பலிபீடத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிடுறதா இருக்கட்டும், இல்லை அவனுக்காக பலியிடுறதா இருக்கட்டும், அங்கே கொஞ்சம் தப்பு நடந்துச்சுன்னா அவன் பணமாக தான் வெளியில் வரணும், கையில் பிடிச்சி இழுத்துற வேண்டியதான், கட்டி தான் அனுப்புவாங்க உள்ளே. ஆனால் அந்த வல்லமை உள்ள தேவன், மகிமையுடைய தேவன், அவர் மனுஷன் தேவனை தேடி போன இடத்தை விட்டு, அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மனுஷனை தேடி இறங்கி வந்துட்டார். இப்போ சொல்லுங்க, அவரை சொந்த தேவனாக ஏற்றிருக்கிற நீங்கள் விசேஷித்தமானவர்களா இல்லையா? அவர் இறங்கி வர மட்டும் இல்லை, மனுகுலத்துக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தாரு. என்ன ஜீவனை கொடுத்தாரு தெரியுமா? ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தில் தான் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ரத்தத்தினால தாங்க என்னுடைய பாவத்திற்கான நிவர்த்தி இருந்தது. புரிஞ்சிச்சா? ஏன் இயேசு ரத்தம் சிந்தணும்னு, ஏன் இந்த பூமியில் இயேசு ரத்தம் சிந்த வேண்டியது இருந்ததுன்னா, மனுஷனுடைய உயிர், ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. அதுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்படி இந்த பரிகாரியாய் இந்த விலைக்கிரயத்தை சிந்தின தேவனை நம்ம எவ்வளவாய் ஆராதிக்கணும், எவ்வளவாய் கனப்பற்றணும், எவ்வளவாய் போற்றணும், எவ்வளவாய் புகழணும், எவ்வளவாய் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை குறித்து இன்னும் பேசணுன்னா அதிகமாக அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அன்றைய தினத்தில் நான் சொன்னது போல், ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்த பிறகு பாவத்திற்கு செலுத்தப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் அவசியமற்றதாய் மாற்றினார். ஆமென். இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆடை போடு, புறா குஞ்சியை போடு, கண்ணுக்குட்டியை போடு, பாவத்துக்காக என்ன பண்ணு, என் பாவம் மூடப்பட்டா போதும், ஒரு மன்னிப்பு கிடைக்கட்டும் ஆண்டவர்கிட்டருந்து என்ன பண்ணார். ஆனால் என்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கே பழைய ஏற்பாட்டின் எல்லா பலிகளும் அவசியமற்றதாக போயிடுச்சு. புரிஞ்சுருந்தா நீங்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் நமது கிருபாதர பலியா, அதாவது பாவ நிவாரண பலியாய் அவரே ஆகினார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு பலியினாலே எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டது. அவர் ஒரே தரம் மரித்ததினாலே, ஆமென், மனுஷனுடைய எல்லா பாவங்களும், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 3வது அதிகாரம் 23, 25 நான் முடிச்சிடுறேன். ரோமர் 3, 23, 25 எடுத்து வேகமாக வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, வேகமா வாசிமா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவர் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானுக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். போதுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணாரா? நமக்காக இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். 1 யோவான் 2:2 பார்க்க முடியும். 1 யோவான் 2:2 எடுத்து வாசிங்க வேகமா. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. போதுமா? யாரா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பாவ நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அப்புறம் வாசிங்க சிஸ்டர், அது 4:10 வாசிங்க. அப்படியே 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? வேதம் கூறும் ரத்தம் என்னன்னு புரியுதா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாவ நிவர்த்தி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, நாம் இயேசுவிலும் அவருடைய பலியிலும் அவருடைய சிலுவை மரணம் இருக்கு இல்லையா, நமது விசுவாசத்தை வைக்கும் பொழுது பாவத்திற்காக வேறொரு பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் இது வரைக்கும் அந்த பலி இந்த பலி குற்ற நிவாரணம் சமாதான பலி அது இதுன்னு எந்த பலியும் இனி யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை. அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறன்னு அர்த்தம். நீ இன்னும் பழைய ஏற்பாட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கையை கைகொள்ளலன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கையின் பங்காளராய் மாறவில்லை என்று அர்த்தம். ஆமென். எபிரேயர் வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 9வது அதிகாரம் 26, 28. எபிரேயர் வேகமாக எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 26, 28. அப்படி இருந்ததினால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் ஒரே தரம் மரிச்சதுனால நம்மளோட எல்லா பாவங்களும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்க வேணாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் பார்க்க முடியும், 14வது வசனத்திலையும் இதை குறித்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏனெனில் பரிசுத்தமாகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தினார்னு சொல்லி 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்ப்போமே. எபிரேயர்ல பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை புரிஞ்சுச்சா? அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் கூறும் ரத்தம் அது பாவ நிவர்த்திக்கான ரத்தம். பாவத்தை மன்னிக்கிற, அது மட்டும் இல்லை, கழுவுகிற, சுத்திகரிக்கிற, நீதிமானாக்கிற, பரிசுத்தமாக்குற ரத்தம். இதுதான் வேதம் கூறும் ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லையா? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு 9:22, பாவ மன்னிப்பு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதற்காக பறவையோட ரத்தமோ மிருக ஜீவன்களின் ரத்தமோ நம் பாவத்தை மூடும். ஆனால் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை நீதிமான் ஆக்க முடியும்னா, நம்மளை ரட்சிக்க முடியும்னா, நம்மளை கழுவ முடியும்னா, நம்ம பாவத்திலிருந்து விலக்க முடியும்னா, அதுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் மாத்திரம்தான் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மீது தம் ரத்தத்தை, சொல்லுங்களேன், டைம் என்ன ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிட்டு போகுது, சொல்லுங்களேன். அவர் சிலுவையின் மீது தன் ரத்தத்தை சிந்தினா. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தலைன்னா இன்னைக்கு நம் மனுகுலத்திற்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரது கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டது. உண்மையா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அவரது விழாவை ஈட்டியால் குத்துனாங்க. ஆமென். அதிலிருந்து குருதி புரண்டோடிட்டுன்னு வசனம் இருக்குது. நீங்கள் எடுக்க வேணாம், நேரம் இல்லை. யோவான் 19:34 பார்க்க முடியும். யோவான் 20வது அதிகாரம் 24லேருந்து 27 வரைக்கும் பார்க்க முடியும். அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு? பவுல் என்ன பண்ணுறாரு? அவர் ரத்தத்தினால தான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:9 சொல்கிறாரு. ரோமர் 5:10 பார்க்க முடியும். மரணத்தினாலே நீதிமான், அவருடைய மரணத்தினாலே நாம் நீதிமான் ஆனோம். ரோமர் 6:23 பார்க்க முடியும். ரோமர் 5:1 பார்க்க முடியும். ரத்தத்தினால மூடப்படுவது வேறு, ரத்தத்தினால கழுவப்படுவது என்பது வேறு. மிருக ஜீவன்களுடைய ரத்தம் நம் பாவங்களை மூடிச்சு. ஆனால் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் நம்மளை பாவத்திலிருந்து நீக்கி நம்மளை சுத்திகரித்து நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் ஆமென் மாற்றியது. இதுதான் வேதம் சொல்லுகிறதான ரத்தம்.